வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு புதுமையான காம்போ தான். வெண்டைக்காய் மற்றும் கோவைக்காய் இரண்டையும் சேர்த்து ஒரு சுவையான தொக்கு. இதில் வெங்காயம் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. 2 வாரம் வரைக்கும் வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம். சாதத்துக்கும் சரி, தயிர் சாதம், ரசம் சாதம், பருப்பு சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் சரி, சப்பாத்திக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். செய்து பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். கோவைக்காய் மற்றும் வெண்டைக்காய் சம அளவில் எடுக்கலாம். இல்லை கோவக்காயை விட வெண்டைக்காய் 100 கிராம் கூடுதலாக எடுங்க, அப்போ ரொம்ப நல்லா இருக்கும். நான் கோவக்காய் ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். வெண்டைக்காய் ஒரு 400 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ரெண்டையுமே நல்லா அலசி கொஞ்சம் கூட தண்ணீர் இல்லாமல் தண்ணீர் வடித்த பிறகு தாங்க நறுக்கணும். வெண்டைக்காயில் பாருங்கள், கொஞ்சம் கூட அதில் தண்ணீர் இருக்காது. இது போல் நீல வாக்கில் ஒரே மாதிரி அளவாக நறுக்கிக்கலாம். கோவைக்காயை கண்டிப்பாக நீல வாக்கிலேயே நறுக்குங்க. இப்போ வானொலி சூடு பண்ணிடலாம். நல்லெண்ணெயிலே முழுக்க செய்யுங்க, ஏன்னா இது நம்ம வச்சு சாப்பிட போகிறோம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். முதல்ல கோவக்காயை சேர்த்து வதக்கணும். இந்த சமையல் முழுக்கவே மிதமான தீயில், அதாவது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. முதல்ல கோவக்காயை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் இந்த கோவக்காயை நம்ம வதக்கணும். அதாவது அந்த எண்ணெயிலேயே அந்த கோவக்காய் பாதி அளவுக்கு வெந்துடணுங்க. கொஞ்சம் அப்படியே நிறம் மாற ஆரம்பிக்கும். அந்த பக்குவத்தில் தான் நாம் வெண்டைக்காயை சேர்த்து வதக்கணும். நீங்கள் நிறையா செய்கிறீங்க அப்படின்னா தனித்தனியாக கூட வதக்கி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கோவக்காயோடைய நிறம் மாற ஆரம்பிக்குது. இந்த பக்குவத்தில் நான் வெண்டைக்காயை சேர்த்துட்றேன். வெண்டைக்காய் குழப்பாகுமா அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இதை நீங்கள் வதக்கும் போது உங்களுக்கே தெரியும் ரெண்டும் சேர்த்து எப்படி வதங்கி வருதுன்னு. இப்போ பாருங்கள், வெண்டைக்காயும் சேர்த்து நாம் அந்த தீயிலேயே நல்லா நம்ம வதக்கும் போது அந்த வெண்டைக்காயும் கோவக்காயும் சேர்ந்து வதங்கி வரும். இது ஒரு 10 நிமிஷம் போல் வதக்கணும். கண்டிப்பாக வெண்டைக்காய் கோவைக்காய் ஓரளவுக்கு 90% வெந்துடணுங்க. அந்த பக்குவம் வரைக்கும் நாம் வதக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கினா நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், கோவைக்காய் வெண்டைக்காய் எப்படி நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த பக்குவத்தில் ஓரளவுக்கு காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு 3 பழுத்த தக்காளி, நல்ல பழமான தக்காளியாக எடுத்துக்கோங்க. 3 தக்காளி எடுத்துருக்கேன். அதை அலசி எடுத்து நறுக்கி வச்சுக்கலாம் நம்ம. இப்போ அதே வானலியில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. நான் முழுக்க நல்லெண்ணெய் மட்டும்தாங்க பயன்படுத்துகிறேன். இப்போ இதில் 6லேருந்து 7 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் முழுக்க மிளகாய் காரம் மட்டுமே இதில் சேர்க்குறீங்கன்னா கூடுதலாக இன்னும் ஒரு 4 மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இதில் கொஞ்சமாக மிளகாய் தூள் வேறு சேர்ப்பேன். இப்போ ஒரு 7 மிளகாய் சேர்த்து சும்மா ஒரு 10 செகண்ட் அந்த எண்ணெயில் பொரிச்சிடுங்க. நிறம் மாறிடக்கூடாது, கருத்தும் போகக்கூடாது, டேஸ்ட் மாறிடும். இல்லைன்னா ஒரு 20 பல்லு பூண்டு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா தான் ரொம்ப நல்லா இருக்கும். 1 நிமிஷம் போல் அந்த பூண்டும் மிளகாயும் சேர்த்து வதக்கிடுங்க. இது ரெண்டும் வதங்கின பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி இதில் சேர்த்துடலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கணும். அந்த தக்காளியும் குழஞ்சி வரணும். இப்போ பாருங்கள், இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வந்த உடனே இதில் புளி, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதில் நார் எதுவுமே இல்லாமல் சேருங்க. நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன், அந்த நிறத்துக்காக. இது சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, தேவைன்னா சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் முழுசாக வச்சுருந்தீங்கன்னா அதில் 2 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம் தான் இந்த காஷ்மீரி மிளகாய் தூள் மட்டும். புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து பிரித்து போட்டுருங்க, அதில் நார் எல்லாம் இல்லாமல். நான் புளிக்கு பதில் புளி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட்டு சேர்க்குறேன். இந்த புளி பேஸ்ட் எப்படி செய்து பதப்படுத்துறது, நீங்கள் 1 வருஷத்துக்கு மேலே கூட வச்சு பயன்படுத்தலாம், ரெஃப்ரிஜரேட் பண்ணி. அதை நான் வீடியோ போட்டிருக்கிறேன், பாருங்கள். தேவைப்படுறவங்க ஆர்டரின் பேரில் கூட என்கிட்ட வாங்கிட்டுருக்குறாங்க. வேணும்னா நீங்கள் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளலாம். இப்போ பாருங்கள், இந்த புளி பேஸ்ட்டு சேர்த்து நாம் அதை சும்மா ஒரு கிண்டி விட்டுட்டு இதுக்கு இந்த மசாலாவுக்கு தேவையாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நான். அப்பப்போ நம்ம கொஞ்சம் உப்பு இதில் சேர்த்துக்கிட்டு வரோம். உப்பு சேர்த்து ஒரு வதக்கி அப்படியே ஒரு பவுலில் நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறின பிறகு தான் நாம் அரைக்க போகிறோம். அது கூட வேறு என்ன சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வானலியிலே கொஞ்சமாக தண்ணி கலந்து நான் எடுத்து வச்சிடுறேங்க. இதே வானலி தான் பயன்படுத்த போகிறேன். இப்போ வானலியை சூடு பண்ணிவிட்டு 1/4 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேருங்க முடிஞ்ச வரைக்கும். அப்போ தான் நல்லா இருக்கும். இதில் கருப்பு எள்ளு சேர்க்கும் போது ரொம்ப டார்க்கான மாதிரி ஆகிடும் அந்த தொக்கு. அதனால் வெள்ளை எள்ளு சேருங்க. அந்த எள்ளு பொரிய ஆரம்பிக்குது பாருங்கள். இது போல் பொரிய ஆரம்பிக்கும் போது நாம் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த வதக்கின பொருள்கள் நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே நாம் வறுத்து வச்ச எள்ளு, ஒரு 2 ஸ்பூன் எள்ளு மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் தனியாக கடைசியில் சேர்க்கறதுக்கு. மிச்சத்தை சேர்த்து இப்போ அந்த கடாயில் சேர்த்து எடுத்து இல்லைங்களா தண்ணி, அது கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இல்லை தண்ணி வேண்டான்னாலும் அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மசாலா தான் சுவை கொடுக்க போகுது நமக்கு. இப்போ வானலியை சூடு பண்ணிவிடுங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கணும். ஏன்னா இதை நம்ம வச்சு பயன்படுத்த போகிறோம் அப்படின்றதுனால. இல்லைனா நீங்கள் குறைவாக கூட சேர்க்கலாம்.
கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஈரம் இல்லாமல் கருவேப்பிலையை சேர்த்துருங்க. இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதையும் அதில் நம்ம சேர்த்துடலாம். இது எல்லாமே வதக்கி அரைச்சதுன்றதுனால ரொம்ப நேரம் அதை வதக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், ஒரு நிமிஷம் போல் அதை நம்ம வதக்கி எடுத்துடலாம். இப்போ இந்த வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நாம் கொஞ்சம் மசாலா பொருள் சேர்க்க போகிறோம். நான் இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துட்றேன். 2 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட உப்பும் சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம 2 பகுதியாக கொஞ்சம் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம். அதனால் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறிடுங்க. இந்த மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் இதெல்லாம் எப்படி நம்ம வீட்லேயே பொருள்களை வாங்கி அரைச்சி பயன்படுத்துறதுன்றதை நான் இன்னொரு வீடியோ போடுறேங்க. கடையில் வாங்குறத காட்டிலும் அது போல் பயன்படுத்துறது தான் ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் அந்த தண்ணி நம்ம வச்சுருந்தோம்லே மிக்ஸி ஜார்லேயும் கலந்து அதை நான் சேர்த்துட்டேன். இதை நம்ம நல்லா சேர்த்து இந்த பக்குவத்தில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு சுவை குறையாக இருந்துச்சுன்னா இந்த பக்குவத்திலேயே நீங்கள் அதில் சேர்த்துருங்க. ஏன்னா அதுக்கப்புறமா நாம் சேர்க்க முடியாது. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த நேரத்தில் நாம் வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய், கோவைக்காய் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்றோம். சேர்த்துட்டு இதை ஒரு 7-8 நிமிஷம் போல் ரொம்ப ஒரு மீடியம் ஃப்ளேமில், லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு இதை வதக்கணும். நாம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கடைசியாக நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் இதில் இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்க்கலை. மோஸ்ட்டாக எல்லா தொக்குலையுமே சேர்ப்பேன். இதில் எனக்கு எள்ளெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நாட்டு சக்கரை வேண்டான்னு தோணுச்சு. இப்போ ஒரு 4 நிமிஷம் கழித்து அந்த எள்ளையும் சேர்த்துட்டேன். அவ்வளோதாங்க. ஒரு 7 நிமிஷம் போல் இதை நம்ம அப்படியே கிளறிட்டு வந்தோம்னா அந்த எண்ணெய் மேலாக்க தெளிய ஆரம்பிக்கும். அந்த தெளிய ஆரம்பிக்கிற பக்குவத்தில் நாம் இதை ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, வெண்டைக்காய், கோவைக்காய் தொக்கு அட்டகாசமான சுவையாக இருக்கும். கண்டிப்பாக புதுமையான ரெசிபி தான். செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அடிக்கடி செய்வீங்க. தயிர் சாதத்துக்கு ரொம்ப அருமையான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். அதே போல் ரசம் சாதம், கிள்ளி போட்ட சாம்பார், கீரை குழம்பு இதுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். சுட சுட சாதத்தில் சேர்த்து சாப்பிடவும் நல்லாயிருக்குங்க. வெண்டைக்காய் எதுவுமே குழஞ்சிருக்காது, உடஞ்சும் இருக்காது. ஆனால் காய் ரெண்டுமே ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் அதே போல் சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். சப்பாத்திக்கு எப்போவுமே போல் ஒரே சைட் டிஷ் செய்யாமல் இது போல் வகை வகையாக செய்யலாம். நம்ம சேனல்லையும் நிறைய சப்பாத்திக்கான சைட் டிஷ் வித்தியாசமாக போட்டிருக்கிறோம். நல்லா ஆறின பிறகு ஒரு கிண்ணத்தில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் தாங்க வைக்கணும். 2 வாரத்துக்கு மேலே வச்சு பயன்படுத்தலாம். ஈரமில்லாத கரண்டி எடுத்து தேவைப்படும் போது எடுத்து பயன்படுத்துங்க. அவசரத்துக்கு காலையில் பிள்ளைகளுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இதை போட்டு கிளறி ஒரு முட்டை அது போல் வச்சு கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த வெண்டைக்காய், கோவைக்காய் தொக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.